வணக்கம் தலைமையிலே. இன்றைய முக்கிய செய்தி, முற்றாக சரண் அடைந்து விடுகிறோம் மற்றும் முழு பணைய கைதிகளையும் கொடுத்து விடுகிறோம். இன்றைய இந்த ஹமாஸின் அறிவிப்பு தான் இன்னைக்கு மிக பரபரப்பான செய்தியாக போயிட்டு இருக்கு. அக்டோபர் 4ஆம் தேதி சனிக்கிழமை காலை ஒரு 7 மணி 8 மணிக்கு இந்த செய்தி வெளியே வந்திருக்கு. மிக பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. ட்ரம்ப் 20 அம்ச சண்டை நிறுத்த ஒப்பந்தம் கொடுத்திருந்தாரு. ட்ரம்போட தலைமையில் பிற நாடுகள் சேர்ந்து அது ஹமாஸ் இஸ்ரேல் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள், ஹமாஸ் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தார்கள். ஹமாஸுக்கு இறுதி கெடு விதிக்கப்பட்டிருந்துச்சு. அதாவது அமெரிக்க நேரம் மாலை 6 மணிக்குள், ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்குள் ஹமாஸ் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் இதுவரை பார்த்திராத நரகத்தை காட்டி விடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரம்ப் மிரட்டல் விடுத்திருந்தார். இந்த சூழலில் தான் சனிக்கிழமை காலை அதிகாலை ஹமாஸிலிருந்து பதில் வந்திருக்கு. நாங்கள் இந்த சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்கிறோம், முழுவதுமாக சரண் அடைந்து விடுகிறோம் அப்படின்னு இருக்காங்க. இந்த சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தில் 20 அம்ச திட்டத்தில் முதலாவது நிறைவேற வேண்டியது பணைய கைதிகள், இஸ்ரேலிய யூத பணைய கைதிகள் ஒப்படைப்பு தான். இது ஆன பிறகுதான் பிற அனைத்துமே வரிசையா வரும். இது முதல்ல செய்யணும். இதுல மிகப்பெரிய தயக்கம் ஹமாஸ் தரப்பிலும் காசா தரப்பிலும் இருந்துச்சு. இருக்கிற 48 பணைய கைதிகளும் கொடுத்து விட்டால் அதுக்கப்புறம் இஸ்ரேல் என்ன வேணாலும் பண்ணலாம், அமெரிக்கா என்ன வேணாலும் பண்ணலாம், அந்த பேச்சுவார்த்தை விலகி அவர்கள் செல்லலாம். அதனால முழு பணைய கைதிகளும் ஒப்படைப்பது தவறு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இருந்தாங்க. இப்போ அதில் ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கு. ஒன்று, அதுக்கு ட்ரம்பின் மிரட்டல் ஒரு காரணம். அதைவிட முக்கியமானது, இன்றைய ஹமாஸ் காசாவில் உள்ள ஹமாஸின் தலைமை தளபதி, அவனை பற்றி ஏற்கனவே பேசியிருந்தோம். அந்த நபரும் இதற்கான முக்கிய காரணம் இந்த சண்டை நிறுத்தத்திற்கு. இப்போ என்ன அம்மா சொல்றாங்கன்னா, 72 மணி நேரம் மட்டும் பத்தாது பணைய கைதிகளை ஒப்படைப்பதற்கு. ஏன்னா எங்க இருக்காங்கன்னே தெரியல. அநேகர் எல்லாரையுமே தரையில் போய் தேடி கண்டுபிடிக்க வேண்டும். இஸ்ரேல் கடுமையாக தாக்குதல் நடத்தி அந்த பகுதியை இல்லாமல் பண்ணியிருக்காங்க. அதனால தரையில் போய் தேடி கண்டுபிடிக்க வேண்டும். எங்களுக்கு கால அவகாசம் கொஞ்சம் இருந்தால் போதும், ஆனால் தொடர்ச்சியாக 48 பேர்த்தையும் ஒப்படைச்சு விடுகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் அநேகர் பணைய கைதிகள் சிலர் ஹமாஸை தாண்டி இஸ்லாமிக் ஜிகாத் அந்த பயங்கரவாத குழுவில் இருக்கிறாங்க. சில காசா மக்களிடம், பொதுமக்களிடம் சில பணைய கைதிகள் இருக்காங்க. இதையெல்லாம் போய் தேடி பிடிக்கணும். நிச்சயமா பிடிச்சிருவாங்க. ஏன்னா இன்றைக்கு இருக்க ஹமாஸின் தலைமை தளபதி இஸ்-அல்-தீன் அல்-ஹதாத் ஒரு கொடூரமான மனிதன் என்று அறியப்படுபவர். அதே சமயத்தில் கொஞ்சம் ஒரு மனிதத்தன்மை, நேர்மை ஒட்டி கொண்டிருக்கும் நபர். அந்த நிச்சயமாக இங்கே இஸ்லாமிக் ஜிஹாத்தில் இருக்கும் பணைய கைதிகளை பிற மக்கள் பிடித்து வைத்திருக்கும், பணத்திற்காக பிடித்து வைத்திருக்கும் பணைய கைதிகளை நிச்சயமாக மீட்டு கொடுத்துருவாங்க. 48 72 மணி நேரத்துக்கு கொஞ்சம் தாண்டினாலும் பரவாயில்ல, முழுவதுமாக எடுத்து நாங்கள் பிணங்களையும் உயிரோடு நபர்களையும் இஸ்ரேலிடம் கொடுத்து விடுகிறோம் அப்படின்னு சொல்லி சரண்டர் அறிவிச்சிருக்காங்க. இந்த பணைய கைதிகள் 48 பேர்த்த இந்த ஹமாஸ் ஒப்படைத்த பிறகு உடனடியாக இஸ்ரேல் அவர்கள் பிடித்து வைத்திருக்கிற நபர்களில் ஒரு அளவு 1200 காசா மக்கள், அதில் பெண்கள் சிறியவர்களாக இருக்காங்க, அவங்களெல்லாம் திரும்ப ஒப்படைக்கணும். 500 பயங்கரவாதிகள், ஆயுள் தண்டனை பெற்று சிறையில் இருப்பவர்கள், அவர்களையும் ஒப்படைக்கணும். இதுல ஒரு 50 பிணங்களை ஒப்படைக்கிறேன்னு சொல்லி இஸ்ரேல் சொல்லியிருக்காங்க. இஸ்ரேல் தரப்புல இது உடனடியாக மாற்றி இது பதிலுக்கு செய்யணும். இது ரெண்டும் முடிஞ்ச பிறகு அடுத்தடுத்து அந்த சமாதான ஒப்பந்தம் நடைமுறைக்கு வரும். இனி இந்த காசா மக்கள் காசாவை தாண்டி வெளியே போக வேண்டிய அவசியம் இருக்காது. அவர்களுக்கு தற்காலிகமாக தங்குமிடங்கள் வழங்கப்படும். அதைத் தொடர்ந்து அவர்களுக்கு மின்சாரம், தண்ணீர், எரிபொருள், உணவுப் பொருள் வழங்கப்படும். இதையெல்லாம் தடை செய்து வைப்பது, பிடித்து வைப்பது இஸ்ரேல் தான். இங்கே அவங்க அதெல்லாம் செய்யக்கூடாது, வரிசை அதெல்லாம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த காசா கட்டித்தரப்படும். இப்போ ஹமாஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் ஆயுதங்களை ஒப்படைத்து விடுகிறோம், இந்த காசாவின் ஆட்சி அதிகாரத்தை மேற்கு கரையில் உள்ள PLO பாலஸ்தீனியன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன்
இது வந்து யாசர் அரபாத் தோற்றுவித்தது. அவர்களிடம் ஆட்சி அதிகாரத்தை நாங்கள் ஒப்படைத்து விடுகிறோம், ஆயுதங்களையும் கொடுத்து விடுகிறோம் சொல்லி அடுத்தடுத்து அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. என்னுடைய கணிப்பில் வந்து இந்த PLO கிட்ட இந்த ஆட்சி அதிகாரத்தை கொடுப்பதை விட இன்றைக்கு இருக்கும் ஹமாஸின் தலைவன் இஸ் அல்-தீன் அல்-ஹதாதிடம் ஒப்படைப்பது மிகச் சிறப்பானதாக இருக்கும். பிறரை ஒப்பிட்டு பேசும்போது இவன் ஓரளவு மனிதத்தன்மை உள்ள நபர். அதே போல வந்து இப்போ அமெரிக்கா உடனடியாக இஸ்ரேலுக்கு கட்டளை கொடுத்திருக்காங்க. அனைத்து வித தாக்குதலையும் தரையில் துருப்புகள், இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் முன்னேறுவது, வான்வெளியாக தாக்குவது அனைத்தையுமே உடனடியாக நிப்பாட்ட சொல்லி அமெரிக்காவிலிருந்து இஸ்ரேலுக்கு உத்தரவு கொடுத்திருக்காங்க. இதை உலகத் தலைவர்கள் உடனடியாக வரவேற்றிருக்காங்க. ஏற்கனவே இந்திய பிரதமர் மோடிஜி இதுக்கு வரவேற்பு கொடுத்திருந்தார் இந்த திட்டத்துக்கு. இன்றைக்கு இப்பொழுது காலையில் பிரான்ஸ் அதிபர் இதை வரவேற்றிருக்கிறார். எகிப்து அதிபர், கத்தாரின் அதிபர், ட்ரம்ப் போன்றோர் தொடர்ச்சியாக இதற்கு வரவேற்பு கொடுத்திருக்காங்க. இஸ்ரேலிய எதிர்க்கட்சி தலைவர் யார் லாபிட் திரும்ப இன்னைக்கு பதில் கொடுத்திருக்கார். ஒருவேளை நெத்தன்யாகு மந்திரி சபை, கூட்டணி மந்திரி சபை இந்த சமாதான ஒப்பந்தத்தை ஏற்கும் போது சிலர் விலகினாலும் நாங்கள் ஆதரவு கொடுத்து இந்த ஆட்சியை காப்பாற்றுவோம், இந்த சமாதான ஒப்பந்தத்தை உடனடியாக, இது கிடைக்கவே கிடைக்காது இந்த சமாதான ஒப்பந்தம், இந்த 48 பணி கைதிகள் நமக்கு முக்கியம், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இஸ்ரேலுடைய எதிர்க்கட்சி தலைவரும் சொல்லியிருக்காங்க. மொத்தம் பார்க்கும்போது நிச்சயமாக இந்த சண்டை இப்பவே போர் தாக்குதலை இஸ்ரேல் நிப்பாட்டி தான் வச்சிருக்காங்க. இந்த நொடி நிப்பாட்டி இருக்கிறாங்க. இந்த பணி கைதிகள் வாங்கி கொண்ட பிறகு 72 மணி நேரம் கொஞ்சம் சேர்ந்து ஆனாலும் தொடர்ச்சியாக அவர்கள் வரிசையா பணைய கைதிகள் கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டாங்க. பணைய கைதிகள் வாங்கின பிறகு இவங்க தரப்புல திருப்ப கொடுக்கணும். அதுக்கப்புறம் தற்காலிகமாக ஒரு சண்டை நிறுத்தம் ஏற்படும். 3 மாதம் முன்னாடி ஒரு பதிவு கொடுத்திருந்தேன். நிற்கும் போர், இஸ்ரேல் காசா போர், நிற்கும் புதிய தலைவன் என்ற தலைப்பில் வந்து நான் பேசியிருந்தேன். அதிலேயே குறிப்பிட்டிருந்தேன், இந்த புதிய ஹமாஸ் தலைவன், அதாவது தாக்குதல் பிரிவு தலைவன், காசாவில் உள்ள ஹமாஸ் பிரிவு தாக்குதல் பிரிவுக்கு தலைவன் இஸ் அல்-தீன் அல்-ஹதாத். பிறர் வந்து காசாவை தாண்டி வெளிநாடுகளில் இருப்பாங்க. இவன் தான் காசாவுக்கு முழு பொறுப்பாக இருந்தான். இவனை பற்றி பேசும்போது சொல்லியிருந்தேன், அதாவது பணைய கைதிகளில் வெளியே வந்தவங்க, அந்த காசா ஹமாஸ் பிடியிலிருந்து வெளியே வந்தவங்க இவனை பற்றி பேட்டி கொடுத்துருந்தாங்க. முதல்ல வந்து பிடிக்கப்பட்டு போன போது சில குடும்பங்களில், காசா குடும்பங்களில் தங்க வைக்கப்பட்டிருந்தோம். அதற்கப்புறம் அங்கிருந்து எங்களை எடுத்து இந்த இஸ் அல்-தீன் அல்-ஹதாத் இவனை வந்து காசாவின் பேய் என்று அழைப்பாங்க. ஏன் இவனை வந்து இதுவே கொல்ல முடியல, ஏற்கனவே இந்த எல்லாத்தையுமே கொண்டுட்டாங்க. காசாவில் வந்து யாஹ்யா சின்வார் தலைவன், அதுக்கப்புறம் தலைவனை வந்த அவனுடைய தம்பி முகமது சின்வார், இராணுவ பிரிவு தளபதி முகமது டெய்ஃப், அதுக்கப்புறம் வந்து இஸ்மாயில் அனியா, இவங்களெல்லாம் வரிசையாக கொண்டாங்க. இவனை மட்டும் கொல்ல முடியல அல்-ஹதாத. ஏன்னா இவன் லோ ப்ரொஃபைலாக மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அதாவது பெரிதாக தன்னை விளம்பரப்படுத்தி கொள்ளும் ஆளே கிடையாது. அதே போல் தேவையற்ற பேட்டிகள், இந்த வந்து ஒரு பந்தா விடுறது வெளியே வந்து, இது எதுவுமே இவனிடம் எப்பவுமே கிடையாது. ஆள் இருப்பதே தெரியாது. பார்க்க வந்து ஒரு மோட்டாவாக இருப்பாங்க. ஆனால் எந்தவித பிரச்சனைக்கு தேவையற்ற இவர்களை போன்று வீண் பேட்டிகள் இதெல்லாம் எதுவுமே அவன்கிட்ட வச்சுக்கிறது இல்லை. அவனை பற்றி பேசும்போது சொல்லியிருந்தேன், இந்த காசாவில் இருந்த பணைய கைதிகள் சில நேரம் இவனுடனே சேர்ந்து தங்க வேண்டிய சூழல் இருந்திருக்கு அவங்களுக்கு. இவன் இருக்கும் அறையில் அவனுடைய சேர்ந்து அவங்க இருந்திருக்காங்க. அப்போ வந்து அவன் நல்லா ஹீப்ரு பேசுவான், இஸ்ரேலுடைய பாஷையை அவன் நல்லா பேசுவான். அப்போ அவன்கிட்ட சொன்னாங்க நம்ம இவங்கெல்லாம், அதாவது நான் முதல்ல ஏற்கனவே நாங்கள் வந்து பணைய கைதியாக சில வீடுகளில் இருந்தோம், அங்கே ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க, உணவு தரல. அதற்கு அவர்களை ஒப்பிட்டு பேசும்போது நீயும் உன்னுடன் இருக்கும் ஆட்களும் எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னாங்களாமா. அதுக்கு அவன் சொல்லியிருக்கான், உலகம் இப்படி தான், நல்லது இருக்கும் கெட்டதுமே இருக்கும், இரண்டுலையுமே நம்ம வாழ பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நகர்ந்து போனான் பண்ணாங்க. அதிகமாக பேச மாட்டான். அதுக்கப்புறம் சில நாள் கழித்து பார்க்கும்போது தன்னை முகத்தை மூடிக்கொண்டு கொஞ்சமும் முகத்தை காட்டாம வந்து இந்த பணைய கைதிகளிடம் இருந்து சிலவற்றை மட்டும் பேசிட்டு ஒரு சன்னமான குரலில் பேசிக்கிட்டு கடந்து போனா அப்படின்னாங்க.
அதுக்கப்புறம் அவங்க பேட்டி கொடுத்துருந்தாங்க. நாங்கள் வெளியே வந்த பிறகுதான் தெரியும், அவன் அந்த முகத்தை மூடி வந்த தினம் அவர்களுடைய 2 மகன்களை இஸ்ரேலுடைய வான்வெளி தாக்குதலில் கொல்லப்பட்டாங்க. 2 மகன்களை கொண்டிருந்தாங்க இஸ்ரேல். அன்றைய தினம்தான் அந்த செய்தியை கேள்விப்பட்ட பின்பு அவனுடைய சோகம் கண்ணீர் வெளியே தெரியக்கூடாதுங்கிறதுனால அவன் முகத்தை முழுசா மூடிக்கிட்டு எங்களோட வந்து பேசிக்கிட்டு போனான் அப்படின்னாங்க. நான் அதை பதிவு பண்ணியிருந்தேன். அதாவது கொஞ்சமாவது மனிதத்தன்மை அவன் இருக்கு. பிறரை ஒப்பிட்டு பேசும்போது இந்த யாஹியா சின்வார், முகமது டெய்ஃப், இஸ்மாயில் ஹனியா, முகமது சின்வார் இவர்களெல்லாம் ஒப்பிட்டு பேசும்போது இந்த இஸ் அல்தீன் அல் ஹதாத் இவனிடம் கொஞ்சம் மனிதத்தன்மை ஒட்டிக்கிட்டு இருக்கு. அதனால தான் சொன்னேன், இவனுடைய தலைமையில் இந்த போர் நிற்கும், இந்த எல்லாம் இந்த பணைய கைதிகள்லாம் நிச்சயமாக விடுவிச்சிருவாங்கன்னு 3 மாதத்துக்கு முன்னால் பேசுனது மிக சரியாக அமைஞ்சிருக்கு. இது தற்காலிக சண்டை நிறுத்தம் நிச்சயமாக சொல்லலாம். ஏன்னா பணைய கைதிகள் வருவது மிக முக்கியம், வாங்கிக்குவாங்க, இவர்களும் அனுப்பிடலாம். அதுக்கப்புறம் இந்த காசா தரப்பில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவர்கள் நேர்மையாக நடந்து கொண்டால் இந்த சண்டை நிறுத்தம் அப்படியே தொடரும். தேவையில்லாமல் போய் அடிக்கணும்னு யாருக்குமே அவசியம் கிடையாது. அவர்கள் பண்ணும் குறும்பை பொறுத்து தான் அமையும். ஆனால் நிச்சயமாக இந்த அல் ஹதாத் இருக்கிற வரைக்கும் இந்த அதிகமாக பிரச்சனை இருக்காது. அதற்கெல்லாம் அவன் அனுமதி நிச்சயமாக கொடுக்க மாட்டான். அவன் எப்பவுமே வீண் ஆடம்பரம், வெட்டியாக பந்தா, ஊருக்குள்ளே வந்து துப்பாக்கி தூக்கிட்டு சுற்றி இந்த நெஞ்சை நிமித்துறது எதையுமே அவன் வச்சுக்கிட்டதில்லை. அவனுடைய ஆட்களுக்கும் அந்த கட்டளை அவன் கொடுத்து வச்சிருப்பான். அதனால் இவனுடைய தலைமை ஒரு நல்ல தலைமைன்னு பேசியிருந்தால் மிகச்சரியாக பொருந்தி போயிருக்கு. பாராட்டுகள். அதே போல இஸ்ரேல் நிச்சயமாக வருகின்ற நாட்களில் இந்த காசாவின் ஆட்சி பொறுப்பை பிற நாடுகளில் ஒப்படைப்பதற்கு பதிலாக அல்லது PLOவிடம் இந்த மேற்கு கரையில் இருப்பவர்கள் ஒப்படைப்பதற்கு பதிலாக இவனிடம் நிச்சயமாக ஒப்படைக்கலாம். ஒரு மனித தன்மையோடு செயல்படுவான். 2 தேசமும் பக்கத்தில் இருந்து வாழலாம். இந்த சமாதான பேச்சுவார்த்தையில் மிக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது, பாலஸ்தீனம் என்ற நாட்டுக்கு அங்கீகாரம் கிடையாது. அது நல்லா புரிஞ்சுக்கணும். பணைய கைதிகள் வாங்கிக்கிறாங்க, திரும்ப கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் கட்டித்தராங்க, மக்களுக்கு எல்லா வசதியும் பண்ணித்தராங்க, அதெல்லாம் சரிதான். பாலஸ்தீனம் என்ற நாட்டுக்கான அங்கீகாரம் கிடையாது. அதுதான் ஹமாஸ்ல சொன்ன இன்னொரு பிரச்சனை. அதாவது பக்கம் வாழலாம், காசாவை கட்டித்தருவாங்க இவங்க. காசாவை கட்டித்தந்து இஸ்ரேலுக்கு பக்கத்தில் வாழலாம். ஆனால் ஐநா சபையில் பாலஸ்தீனத்துக்கு அங்கீகாரம் வேண்டும் என்றால் நிச்சயமாக அமெரிக்கா அதை எதிர்த்து வாக்களிக்கூடாது, ஆதரித்து வாக்களிக்க வேண்டும். அமெரிக்கா அதற்கான எந்த உத்தரவாதம் தரல. முதல்ல 21 அம்ச திட்டமாக இருந்துச்சு, அதில் 1 நிறுத்திட்டு 20 அம்சம் திட்டமாக மாற்றினாங்க அமெரிக்கா. அந்த 1 இதுதான், பாலஸ்தீனம் என்ற தனிநாட்டுக்கு அங்கீகாரம் உலக அளவில் ஐநா அளவில் கிடையாது. பக்கம் வாழ்ந்துக்கலாம். இதுதான் வந்து பெரிய பிரச்சனையை ஹமாஸ் சொன்னது. ஆனால் இப்போ வரைக்கும் அது அமெரிக்கா அதுதான் செய்வோம், நாங்கள் அவர்களுக்கான அங்கீகாரத்தை எக்காரணம் கொண்டும் உடனடியாக இப்பொழுது வழங்க மாட்டேன்ட்டாங்க. அதனால பின்னாளில் காசா கட்டித்தரப்படும். ஆனால் தனி நாடு என்ற அங்கீகாரம் பாலஸ்தீனத்திற்கு மேற்கு கரைக்கும் கிடைக்காது, காசாவிற்கும் கிடைக்காது. ஒருவேளை அவர்கள் பின்னாளில் நடந்து கொள்ளும் விதத்தை பொறுத்து அமையலாம். இது ரொம்ப முக்கியமானது. இருக்கலாம், காசா என்ற நாடு இருக்கலாம், மேற்கு கரை என்ற ஒரு நாடு, சிறிய நாடுகள் இருக்கலாம், அங்கீகாரம் அவர்களுக்கு கிடையாது. ஓகே. அதே போல இன்னொன்று கேட்டிருந்தீங்க, இந்த படகில் வந்தவர்கள் என்னன்னு சொல்லி குளோபல் ஸ்மூத் ஃப்ளோட்டிலா அப்படின்பாங்க. கிட்டத்தட்ட 47 படகுகள் நீண்ட காலமாக இந்த காசாவுக்குள் கடல் வழியாக யாருமே செல்ல முடியாது, முற்றுகையில் தான் இருக்காங்க. அதை முற்றுகையை உடைப்போம் என்று வந்த பைத்தியங்கள் தான் இந்த 47 படகுல. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இஸ்ரேல் ராணுவம் இருப்பதற்கு சற்று தள்ளி நிறுத்தி இந்த 47 பேரும் அந்த பக்கம் ஒருத்தன் போறது, இந்த பக்கம் ஒருத்தன் போறதுன்னு சொல்லி மாற்றி போனாங்க. இவருடைய குறிக்கோள் வந்து இஸ்ரேல் ராணுவத்தை மீறி காசாவுக்குள் ஒரு 10 படகாவது உள்ள போய் மிகப்பெரிய வெற்றி கொண்டாட்டம் செய்ய வேண்டியது அதோட முக்கியமான குறிக்கோள். அதாவது முற்றுகையை தகர்ப்போம், வந்தவங்களை கொல்ல முடியாது. உலகம் முழுவதும் வந்திருக்கிறாங்க. நெல்சன் மண்டேலாவோட பேரன் அந்த கூட்டத்தில் வந்திருக்காரு, பிற முக்கிய ஆட்களும் வந்திருக்காங்க. அதனால் சுட்டு கொள்ள முடியாது. இந்த முற்றுகையை தகர்த்து இஸ்ரேல் ராணுவத்தை ஏமாற்றி உள்ள மட்டும் போயிட்டா அது மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படும். இதுக்கு தான் இங்கே வந்தது.
ஆனால் அனைத்து படகுகள் 47 படகுகள் வந்தவர்களை கைது பண்ணிட்டாங்க. 47 படகுகளும் இழுத்து சென்று இஸ்ரேல் கடற்கரையில் இராணுவத்து வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. எல்லாத்தையுமே முறியடிச்சிட்டாங்க. அதுக்கு பின்பு 47 படகுக்கு பின்பு வந்த 1-2 படகுகளையுமே நிறுத்தி கைது பண்ணிட்டாங்க. எல்லாமே படகுகளை திருப்பி ஒப்படைக்கல. ஆனால் அந்த வந்த நபர்களை திரும்ப அந்த நாட்டுக்கு அனுப்பிட்டு இருக்காங்க. குறிப்பாக இத்தாலியிலிருந்து வந்தவங்களை திருப்பி அனுப்பிட்டாங்க. ஏன்னா இத்தாலிய பிரதமர், வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்த காரியத்தை கண்டிச்சிருந்தாங்க. நீங்கள் தேவையில்லாமல் உணவுப் பொருள் கொண்டு போயிட்டு அங்கே போய் பிரச்சனை பண்ணாதீங்க. உங்கள் உணவுப் பொருளை இஸ்ரேல் இராணுவத்திற்கு கொடுக்கலாம், இல்லை ரோமன் கேத்தலிக் சர்ச் ஆலய நிர்வாகத்தை கொடுங்க, இல்லை வேறு ஏதாவது தனியார் நிறுவனத்தை, தொண்டு நிறுவனத்தை கொடுத்துக்கிட்டு நீங்கள் திரும்பி வந்துருங்கன்னு சொல்லி மிக அழகாக சொல்லியிருந்தாங்க. அதே போல் பாதுகாப்புக்கு போர் படகுகளை இவங்க கூட கொடுத்துருந்தாங்க, இத்தாலியும் ஸ்பெயினும். அதுக்கும் விளக்கம் கொடுத்தாங்க. எக்காரணம் கொண்டும் நாங்கள் சண்டையில் ஈடுபட மாட்டோம். நீங்கள் எதாவது கடல்லேருந்து கீழே விழுந்தால் நிச்சயம் காப்பாற்றுவோம். தாக்குதலிலோ பதில் தாக்குதலிலோ நாங்கள் ஈடுபடவே மாட்டோம்னு சொல்லி ஒரு விளக்கமும் கொடுத்துருந்தாங்க. இந்த இத்தாலியோட காரியம் மிக சிறப்பான காரியம். அதனால் வந்த 500 பேர்த்த கைது பண்ணதில் இத்தாலியை சேர்ந்தவர்களை இஸ்ரேல் திருப்பி அனுப்பிட்டு இருக்காங்க. பிறரையுமே நீண்ட காலம் இஸ்ரேல் சிறையில் வைப்பதற்கான இஸ்ரேலுக்கு எண்ணம் இல்லை. படகுகள் மட்டும்தான் பிடுங்கி வச்சிருக்காங்க. 47 படகுகளை வந்த 500 நபர்களும் படிப்படியாக அவர்கள் சொந்த நாட்டுக்கு அனுப்பிட்டு இருக்காங்க. இதில் ரொம்ப ஒரு நகைச்சுவையான சுவையான விஷயம், காசா மக்களுக்கு உணவுப் பொருள் கொண்டு வரோம்னு சொல்லி தான் இவங்க வந்தாங்க. 47 படகுகளில் எந்த படகுலையுமே உணவுப் பொருள் இல்லை. ஒரு ரொட்டி பேக்கெட் கூட யார்ட்டையுமே கிடையாது. வீணான விளம்பரம் தேடிக்கொண்டு உலகம் முழுவதும் வந்து கொண்டு ஒரு ரொட்டி பாக்கெட் கூட கொண்டு வராமல் அவர்களுக்கு சாப்பிடுறதுக்கே பத்தாது. இந்த கடல் வழி பயணத்தில் அந்த அளவுக்கு இவங்களுக்கு பசி சாப்பிடணும். உணவுப் பொருள், எரிபொருள், உடையெல்லாம் கொண்டு வரும்போது அதை மீறலாம் ஒன்றும் செஞ்சிட முடியாது. அவர்கள் சொன்னது போலவே ஒரு பாக்கெட் ரொட்டி கூட இல்லாமல் வீணாக உலகம் முழுவதும் விளம்பரம் செய்து நாங்கள் காசா மக்களுக்கு உணவுப் பொருள் கொண்டு வருகிறோம் என்று சொல்லி அவர்களை விளம்பரப்படுத்தி கொண்டது தான் இங்கே நடந்திருக்கு. அதே போல் இஸ்ரேல் குற்றம் சாட்டினாங்க. இவர்களுக்கு ஹமாஸுடன் நேரடி தொடர்பு இருக்குன்னு சொல்லி அவர்கள் சொன்னது போல இஸ்ரேலுடைய இராணுவம் படகில் ஏறிய உடனே அவர்கள் தங்கள் கையில் வைத்திருந்த செல்போன்களை அப்போ வரைக்கும் லைவ்ல பதிவு கொடுத்திருந்தவங்க இஸ்ரேல் இராணுவம் உள்ள ஏனுடைய கடலுக்குள் தங்களுடைய செல்போன்களை தூக்கி வீசியிருக்காங்க. பாதிக்கு மேற்பட்ட நபர்கள் ஒரு செல்போனை தூக்கி வீசுறாங்க, கொடுக்க மறுக்கிறாங்கனாவே அது மிகப்பெரிய தவறு. நம்ம இப்போ சமீபத்தில் ஒரு வழக்கில் கூட செல்போன் ஒப்படைக்கப்படலை. யாருக்குன்னு உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. ஒரு பள்ளியில் ஸ்ரீமதி என்ற ஒரு சின்ன பிள்ளை பாடியிலேருந்து கீழே குதித்து தற்கொலை பண்ணிட்டு அந்த மாணவி. மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டுச்சு. தமிழகம் கொந்தளிச்சது. எல்லோருமே போய் அந்த பள்ளியை அடித்து உடைச்சு, அந்த பள்ளி நிர்வாகம் தான் காரணம், அந்த பள்ளியில் தொடர்ச்சியாக இப்படி தான் பண்ணுறாங்க, அந்த மாணவிக்கு பாலியல் பிரச்சனை கொடுத்துருக்காங்க, அதே போல் ஏகப்பட்ட மாணவி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கொந்தளித்து அடித்து உடைச்சாங்க அந்த பள்ளியை. நிச்சயமாக சொல்கிறேன், அந்த மாணவி பண்ணியது தற்கொலை தான். மாடியிலிருந்து குதித்தது தற்கொலை தான். அந்த மன உளைச்சலுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியாக இருக்கும், அந்த மாணவியோட அம்மாவை தான் கைது பண்ண வேண்டி வரும். இந்த வழக்கு அப்படி தான் போய் நிற்கும். அந்த மாணவியோட அம்மா கொடுத்த மன உளைச்சல் ஏதோ நடந்திருக்காங்க. அந்த மன உளைச்சல், அந்த அவங்க அம்மா மீது உள்ள கோபம் மற்றும் வருத்தம் தான் அந்த மாணவி மாடியிலிருந்து குதித்த சம்பவத்திற்கு காரணமாக அமையும். விசாரணை அப்படி தான் போய் முடியும். அதே போல் இந்த வழக்கில் அவங்க அம்மா செல்ஃபோனை தரமாட்டேன்ட்டாங்க. காவல்துறையினர் போய் செல்ஃபோனை கேட்டதுக்கு தரமாட்டேன்ட்டாங்க. அதுக்கப்புறம் காவல்துறை நீதிமன்றத்தை நாடி அந்த செல்ஃபோனை வாங்கினாங்க. அந்த பெண்ணிருந்து செல்ஃபோனை கொடுக்கும்போது எல்லா பதிவுகளையும் அழித்து விட்டு தான் அந்த செல்ஃபோனை அந்த அம்மா கொடுத்துச்சு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தெரியும், ஒருத்தங்க செல்ஃபோனை ஒப்படைக்கவில்லை என்றால் அவர்கள் பிரச்சனைக்குரிய சமூக விரோத செயல்களை செய்யும் நபர் என்று புரிஞ்சுக்கலாம்.
இங்கே வந்து இந்த படகுகளையுமே பாதிக்கு மேலே கடலை வீசியிருக்காங்க. என்றாலுமே இப்போ வந்து இந்த சண்டை நிற்கும் சூழல் இருப்பதால் அவர்களை வந்து கைது செய்யும் நபர்களை வரிசையாக ஏற்றி விட்டுருவாங்க அவர்கள் நாட்டுக்கு. படகுகளை வேணா கொடுக்காம பிடுங்கி வைக்கலாம், அதான் நடக்கும். இன்றைய தான் முக்கிய செய்திகள். இதுக்கப்புறம் வருகின்ற முன்னேற்றங்களை திரும்ப பதிவு செய்கிறேன். நன்றிகள்.